ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீக்லிக்கான வெஜிடபிள்ஸ் எப்படி வந்து வாங்கணும், அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீக்குக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்கேங்கிறத வந்து நான் இங்கே லைனாக அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட முன்னாடி வாரத்தில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் மீதி இருந்துச்சுன்னா அந்த வெஜிடபிள்ஸை வந்து நான் இந்த வீக்குக்கு வந்து திரும்பி வாங்க மாட்டேன். அப்படி நம்ம வாங்கும்போது ரிப்பீட்டடாக ஒரே வெஜிடபிள் நம்ம சாப்பிட்டா மாதிரியும் நமக்கு வந்து ஃபீல் ஆகாது. நம்ம மெயினாக வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு குக்கிங்க்கு தேவைன்னு நினைப்போம் இல்லையா, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து வாரம் எப்பவுமே வந்து ரொட்டீனா வாங்கிடுவோம். அதே மாதிரி இந்த வீக் ஒரு கீரை வாங்கியிருந்தோம்னா அதை நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த கீரையை வாங்க மாட்டோம். பட் ஆனால் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கீரை ஏதாவது ஒன்று சாப்பிட்டே ஆகணும், அதனால வாங்கிடுவேன். அதே மாதிரி ரிப்பீட்டடா வந்து நான் வந்து இந்த ரெட் பனானாவும் ஆரஞ்சும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த மேங்கோஸ் வந்து இப்ப சீசன் எல்லாம் இருக்கிறதுனால மேங்கோஸுமே வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நான் 3 பேருக்கு தேவையான அளவு வந்து கரெக்டா வாங்கியிருக்கேன். இப்படி வந்து நம்ம கரெக்டான குவான்டிட்டியில பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெஜிடபிள்ஸுமே வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். இப்போ நான் இந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸுமே வந்து எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்ல இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வந்து கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருவேன். அப்படி நம்ம வைக்கும் போது அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாலும் வந்து ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நீங்களுமே இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த எக்ஸ்ட்ராவா இருக்க மாய்ஸ்சரை வந்து நம்ம மேல போட்டு வைக்கிற அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதே மாதிரி நம்ம கருணக்கிழங்கு அதெல்லாம் வாங்கினாலும் அதெல்லாம் நம்ம வந்து வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இஞ்சி வாங்குறீங்க அப்படின்னா அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு மேல அந்த களிமண்லாம் போற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு நல்லா வெளியிலேயே வச்சு ட்ரை பண்ணிட்டு அப்புறமா வந்து நீங்க ஒரு கண்டெய்னர்ல இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து மஸ்லின் கிளாத் இருக்கும் இல்லையா, இப்ப நிறைய கிளாத் பேக்ஸ் எல்லாம் வந்து வருது. அந்த மாதிரி கிளாத் பேக்ஸ்ல கூட நீங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு எடுத்து வச்சிடலாம். நீங்க எப்படி உங்களோட வீட்டுல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க, எப்படி நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குவீங்க ஒரு வீக்குக்கு தேவையானது அப்படிங்கறத வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, it's bye.